ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதவும் அம்மாவும் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான ஒரு மீன் வறுவல் தான் பார்க்க போகிறோம். இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 7 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு துண்டு இஞ்சி, 1 ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன். இப்போ இது ஒரு தடவை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்புறமா இது கூட மசாலாவுக்கு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறமா குழம்பு மிளகாய் தூள் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கூடவே 2 ஸ்பூன் சோள மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதை லைட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்புறமா இது கூட பாதி லெமன் சாறு சேர்த்துட்டு கூடவே மீன் வறுவலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறமா இது பேஸ்ட் மாதிரி அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இது நல்லா பேஸ்ட்டாக இருக்குது. இதை நான் ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். அப்புறமா நான் கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்க மீனை இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மசாலாவை மீன் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா மீன்லையும் தடவனதுக்கு அப்புறமா இந்த மீனை 1 மணி நேரம் நான் ஊற வைக்க போகிறேன். அப்போ மசாலாலாம் நல்லா இந்த மீனில் சார்ந்து வரும். இப்போ 1 மணி நேரத்துக்கு அப்புறமா இதை நம்ம வறுத்து எடுத்துடலாம். இதை தோசை தவாவில் சேர்த்து வறுக்க தந்தாலும் ஓகே. அப்படி இல்லை இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். வாசனைக்காக நான் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இந்த கருவேப்பிலையோட வாசனை இந்த எண்ணெயில் ஈர்த்துக்கும். அப்போ நம்ம மீனும் சூப்பராக இருக்கும். இப்போ கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்துச்சு. இதை நான் வெளியே எடுத்துடுறேன். வெளியே எடுத்ததுக்கப்புறமா இந்த சூடான எண்ணெயை இந்த மாதிரி மீன் மேலே தெளித்து விட்றேன். எல்லா மீன் மேலேயும் தெளித்து விட்டால் நம்மளோட இந்த மேலே இருக்கிற லேயர் காயாமல் மீன் நல்லா ஜூஸியாக டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரியே மேலே இருக்கிற லேயர் கீழே விழாமல் இருக்கும் நம்ம திருப்பி போடுறப்ப. இப்போ ஒரு பக்கம் ரெடியான உடனே எல்லா மீனையும் நான் திருப்பி போட்டுட்டேன். இப்போ திருப்பி போட்டு ஒரு 3 நிமிஷம் விட்டால் போதும். மீன் நல்லா வெந்து வந்துடும். அவ்வளவுதான், நம்மளோட மீன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வெளியே எடுத்துடலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் அடிச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார்